Hi friends, welcome to hprstitching. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 வயசு குழந்தைக்கு பட்டு பாவாடைக்கு நெக் டிசைன் சிம்பிளாக ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வேறு எந்த டிசைனும் நம்ம ட்ரா பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த நெக்கை மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நெக் ட்ரா பண்ணிவிட்டு 2 லைன்ஸ் நான் சரி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு பீடாக இந்த மாதிரி நம்ம கொறுக்கணும். ஒவ்வொரு பீடாக கொறுத்தாதான் நமக்கு அந்த கர்வ் அழகாக வளைஞ்சி நெளிஞ்சு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. அடுத்தது கொஞ்சம் பெரிய பீட், ரவுண்ட் பீட் உண்டுல, அந்த பெரிய பீடில் கோல்டன் கலர் பீட் எடுத்து அதையும் நம்ம இந்த மாதிரி சிங்கிள் பீடாக கொறுத்து நம்ம எடுத்தோம்னா அது ஒரு லைன் நமக்கு வந்துடும். இதில் ஸ்டோன் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா இப்போ நெக் சைடுங்கும் போது குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டோனில் இருக்கக்கூடிய அந்த இது கீச்சு விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நான் இதில் ஸ்டோன் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த பீட்ஸ், பெரிய பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம அந்த பெரிய பீடை வச்சு கோர்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, எகைன் சுகர் பீடை வச்சு ஒரு லேயர் நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணணும். இதை நம்ம அந்த முக்கை கரெக்டாக அந்த மாதிரி வளைச்சி எடுத்தோம்னா நமக்கு நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் சுகர் பீட் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதுலேருந்து கர்வாக வளைச்சி இந்த பெரிய பீடை சுற்றி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லேயர் சுகர் பீட் கொடுக்கணும். இப்போ பாருங்க, சுகர் பீடும் நம்ம இன்னர் ஒரு லேயர், அவுட்டர் ஒரு லேயர்னு 2 லேயர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நெக் ஓரளவு முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இந்த நெக்ல கீழே ஒரு ஃப்ளவர் இருக்கு. அது அந்த பட்டு பாவாடையில அந்த கிளாத்ல இருந்த ஃப்ளவர் தான். ஸோ அந்த ஃப்ளவரையே நம்ம ஹைலைட் பண்ண போறோம். ஸோ அதனால இதுல வேற எந்த டிசைன் நம்ம ட்ரா பண்ணல. ஸோ சுகர் பீட் வச்சு அந்த ஃப்ளவரோட அவுட்லைனை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம். ஸோ இதுவும் சிங்கிள் பீடாக கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு கர்வ் எல்லாம் கரெக்டாக வரும். ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் கொண்டு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி 3 பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போறேன்னா, உள்ள ஃபில்லிங் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலான்னு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 விட்டு 1 நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, உள்ள இது லோடிங் பண்ணுறேன். ஸோ லீவ் ஃபில்லிங் லோடிங். ஸோ அந்த லோடிங் பண்ணுறதுக்கு நான் உள்ள த்ரெட்டை கம் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம லோடிங் கொடுக்கும்போது நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த பட்டு பாவாடையோட
ஸ்கர்ட் வந்து நமக்கு என்ன கலர்னா பர்பிள் கலர். ஸோ அதனால அந்த பர்பிள் கலர்லேயே நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி லோடிங் ஃபில்லிங், நம்ம வந்து லீவ் ஃபில்லிங் படிச்சிருப்போம்ல, அந்த ஃபில்லிங் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்மால் ஸ்டிச் வரும், அடுத்து ஒரு லாங் ஸ்டிச் வரும், அடுத்ததும் ஒரு ஸ்மால் ஸ்டிச், அதை வந்து லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிராசிங்காக நான் வந்து ஃபில் பண்ணுறேன். கேப் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது நல்ல ஃபினிஷிங் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பெட்டல் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ எண்டில் நாட் போட்டு இதை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா பெட்டல்லையும், அதாவது ஒன்று விட்டு ஒன்று நம்ம வந்து இதை வந்து ஃபில் பண்ணணும். அடுத்தது இன்னொரு காலம் நமக்கு வந்து இன்னொரு பெட்டல் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல, அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கட் பீட் இருக்கும். ஸோ அந்த கட் பீடுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பர்பிள் கலர் கட் பீட் தான் எடுத்துருக்கேன். ஸோ அதை நான் வந்து உள்ளே வந்து லோடிங் மாதிரி பண்ணலை. ஸோ நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ அதனால உள்ளே வந்து நம்ம வந்து த்ரெட் வச்சு கம்மான பேஸ்ட் பண்ணலை. ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம த்ரெட் வச்சு பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த கட் பீட் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பெட்டல் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பெட்டல் மட்டும் தான் ஃபில் பண்ணுறதை காட்டுறேன். எண்ட்ல நம்ம வந்து நாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். பாருங்க, நம்ம வந்து இது ஒரு நெக்ல கீழே ஒரு ஃப்ளவர், அந்த ஃப்ளவரை நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ல வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம், பார்டர் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால என்ன பண்ணேன்னா சின்ன சின்ன கால் இன்ச் கேப்ல மார்க் பண்ணி அதுல வந்து என்ன பண்றேன்னா அரும்பு மாதிரி ஒரு பெரிய பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஒவ்வொன்றுலயே இண்டிவிஜுவலா நம்ம என்ன பண்ணணும்னா நாட் போடணும். அப்ப இது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு போட்டாலும் ஜுவல்ஸ் எதுவுமே போட தேவை இருக்காது. இதுவே பாக்குறதுக்கு ஒரு நல்ல லுக்கா இருக்கும். ஒரு ஜுவல்ஸ் போட்ட லுக், ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். ஸோ அதனால இந்த சைட்ல எல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா அரும்பு மாதிரி ஒரு பெரிய பீடும் சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கேன். அந்த ஃப்ளவர்லேயுமே சென்டர் போர்ஷன்ல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஸ்டோன் வச்சு கம் போட்டு பேஸ்ட் பண்ணிருக்கேன். அப்போ கூட கொஞ்சம் கிராண்ட் லுக் கிடைக்குங்கிறதுக்காக. ஸோ இதை வந்து நம்ம எல்லா நெக் ஃபுல்லாவும் நம்ம இந்த மாதிரி இந்த அரும்பு டிசைன் கொடுத்துக்கணும். பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நம்மளோட நெக் டிசைனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்கு ஒரு பார்டர் கொடுத்து அது சுற்றி ஒரு அரும்பு டிசைன், தென் ஃப்ளவர் எதுவுமே நம்ம வந்து ட்ரா பண்ணலை. ஜஸ்ட் அந்த கிளாத்ல இருந்த ஃப்ளவரையே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபில் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு போட்டால் ரொம்ப லுக்காக இருக்கும், கிராண்டாக இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.